Praise the Lord. Good morning. Jesus help me. Hello, today word of God. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். யாக்கோபு 4:10. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளை பார்த்து சொல்கிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். நம்ம ஒருவேளை ஹெட் வெயிட்டாக எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய காரியங்களை செய்யும்போது அது தோல்வியாக முடியும். வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தான் சொல்லப்பட்டிருக்காது. மாத்திரம் இல்லை, அப்பொழுது தான் அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவருடைய பாதத்தில் சரணடைந்து ஜெபித்த மற்ற காரியங்களை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம எதுனா ஒரு காரியத்தை எடுத்து வைக்கும்போது கர்த்தர் அதில் நம்மளுக்கு வெற்றியை தருவார், உயர்வை தருவார். இது எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுய விருப்பத்தின்படி செஞ்சோம்னா அந்த காரியம் வாய்க்காமல் போகும். ஸோ இன்று நான் தாழ்மைப்பட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென்.